இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் நல் நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக தை பிறந்து விட்டது, நல்லதே நடந்து விட்டது என்ற நன்றி பெருக்கோடு இந்த நாளை பொங்கல் வைத்து கொண்டாட இந்த நாளில் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான விதத்தில் இயேசுமேரி டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பொங்கல் பொங்குவதைப் போல உங்களுடைய மனமும், உங்களுடைய கல்வியும், உங்களுடைய தொழிலும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய முயற்சியும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், ஐஸ்வர்யங்களால் ஆண்டவர் நிரப்ப உங்களோடு இணைந்த நானும் இந்த நல் நாளிலே ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகிறேன். ஆம் பிரியமான சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பொங்கலை போல இனியவர்களாக, சுவை ஊட்டக்கூடிய நபர்களாக, பொங்குவதைப் போல அந்த மகிழ்ச்சி என்றும் உங்களோடு இருக்கட்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டு அன்று வாக்குத்தத்தமாக எசையா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். உம்மை வலிமையாக்குவேன், உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த தை மாதத்துல தடைகள் நீங்க போகின்றது. ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார், நம்மை வலிமையாக்கி விட்டார். திருமண காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்து விட்டார். நல்லது நடந்தேறிவிட்டது, மனமாறிவிட்டார்கள், விடுதலை கிடைத்து விட்டது. இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த கடன் சுமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை வலிமையாக்கப் போகிறார். எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன், உன் மனதில் இருக்கக்கூடிய கவலையும் பயத்தையும் நீக்கிவிடு, நான் எப்போதும் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன் என்று சொல்லக்கூடிய தேவன் இந்த தை மாதத்துல நல்லதே நடக்கப் போகின்றது. நல்லதே ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆசீர்வாதம் பொங்க போகின்றது. அந்த ஆசீர்வாதத்தை பொங்கலை போல சுவை உள்ளவர்களாக நம்ம மாற்றப் போகிறோம். நம்ம முகத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் வரப்போகின்றது. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்தி விட்டார், நம்மை ஆசீர்வதித்து விட்டார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொங்கல் நன்றி பெருக்கு விழா. இந்த நாள் வரையில ஆண்டவர் நம்ம வீட்டுல பொங்கி சாப்பிடுறோமே, அதற்காக முதல்ல நன்றி செலுத்துவோம். எங்க வீட்டுல எங்க அம்மா அல்லது எங்க அப்பா அல்லது என்னுடைய சகோதர சகோதரிகள் நல்ல சமைச்சிருக்காங்க, நல்ல சமையல்காரங்க, இது நல்ல சமைக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக நன்றி. அவர்களால் தான் இன்னைக்கு நாங்க நல்ல உடனத்தோடு இருக்கிறோம். ஒரு நிறைவான சாப்பாடு. இந்த தை மாதம் 1ஆம் தேதி ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த நாளில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும், இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அத்தனை நபரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இன்று யாருக்கெல்லாம் நாம் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறுகின்றோமோ அவர்களெல்லாம் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் நமக்கு யாரெல்லாம் வாழ்த்து கூற இருக்கின்றார்களோ அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்
என்று உதட்டில் அல்ல, வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த பொங்கலை போல பொங்கி வளரட்டும். பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களுடைய பாரம்பரிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்பா தகப்பனே, இந்த மாதத்துல நல்லது நடக்கணும், நாங்கள் ஆசீர்வாதமா வாழணும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து வாழணும். சமத்துவ பொங்கல் மட்டுமல்ல, நாங்களும் சமத்துவமா வாழணும். யாரெல்லாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் நினைக்கின்றார்களோ அவளோடு இணைந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் பொங்கலை போல இனியவர்களாக, சுவையுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய நபர்களாக எங்க முகத்துல, எங்க குடும்பத்துல எப்போதும் அந்த சிரிப்பு, அந்த புன்னகை இருக்கணும். அந்த நகைச்சுவை நிறைந்த வாழ்வாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒருமுறை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.